வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம். வைஷாலி அவங்களுடைய ப்ரெக்னென்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சத்யதேவ் வைஷாலி அப்படியே அழகாக அவங்க தொப்பியை வந்து இப்படி திருப்பும்போது டேட் மாம் அப்படின்ட்டு அந்த தொப்பியில் எழுதியிருக்கோம். லிட்டில் ஏஞ்சல் அரைவிங் சூன் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சந்தோஷமாக ஒரு கடற்கரை பகுதியில் அவங்களோட அழகான ப்ரெக்னென்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணோம். நான் கூட மறைமுகமாக சொன்னேன் தான், ஓகேவா, சுவாமி, லக்ஷ்மி பிரியா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களோட அந்த குட்டி க்யூட் வீடியோ அதுக்கு லைக்கும் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டிருந்தாங்க. நம்ம எல்பியிலேருந்து எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த குட்டி வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே சொல்லணும் அப்படின்னா, இப்படி சீரியல் பேரை சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் வெண்ணிலா கேரக்டர் பண்ண 2 பேருமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது விக்கா ஃபேன்ஸோட எவ்வளோ ஒரு பவர் பார்த்தீங்களா. அவங்க சீரியல்லேருந்து போகணும் நீங்கள் சாமி கும்பிட்ருப்பீங்க, அங்கே குட்டீஸ் வந்துட்டாங்க. என்ன ஒரு ப்ரேயர்ஸ், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. இருந்தாலும் உண்மையுமே 2 வெண்ணிலாமும் நம்ம அவ்வளோ திட்டலாம் இல்லை. உண்மையுமே ஹானஸ்ட்டாக சொன்னோன்னா சீக்கிரம் போகணுன்னு தான் நினச்சோமோ ஒழிய ரொம்ப திட்டலை யாருமே. அதுதான் இங்கே உண்மையான விஷயம். ஸோ அஸ்வத் அண்ட் கண்மணி இவங்களுடைய வளகாப்பு சீமந்தம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய நட்சத்திரங்கள் வந்திருந்தாங்க. அதுலேயும் அஸ்வத் வந்து சன் டிவி சைடு அப்படிங்கிறனால நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க அவரோட சைட்லேயும். ஸோ இதையும் நான் ஸ்பெஷல் வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் போட முடியல, எப்போதும் போல தான். ஸோ நம்மளுடைய வைஷாலி அப்படியே சொன்னோன்னா, நான் ஒரு சில இடங்களில் வீடியோலேயே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதாவது சீரியலில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஏதாச்சும் சொல்லலாம், பர்சனலில் அவங்கவுங்க சொன்னால் தான் தெரியும். பட் ஏறக்குறைய அவங்களோட அந்த காட்சிகளில் பார்க்கும்போதே கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாத்துக்கும் வந்திருந்தது தான். ஸோ இருந்தாலும் விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு கூடுதலாக சீரியலுக்காக ஒரு சந்தோஷம் இருந்தாலும் நிஜத்தை தான் நம்ம அதிகம் நேசிக்கணும் வாழ்க்கையில். ஸோ அதனால் அவங்களுடைய இந்த பியூட்டிஃபுல் ப்ரெக்னென்சி டைமில் இனிமேல் யாரும் வெண்ணிலாவை திட்டக்கூடாது. என்ன பண்ணுறது, அடுத்த ட்ராக் வேறு பயங்கரமாக இருக்க போது. எனிவேஸ் ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ், அப்போ அவங்க சீக்கிரம் போயிடுவாங்களா அவங்க மைண்ட் வைஸோட. எஸ், சீக்கிரம், என்ன ப்ரெக்னென்சி டைம்னால சீக்கிரம் சீரியலில் இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ராஜா ராணிலில் ஆலியா மனசை கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எனக்கு சீரியலில் பிடிச்ச ஒரு விஷயத்தையும் சொல்லிடுற இந்த இடத்துல, இந்த மாதிரி நமக்கு இவங்க கொஞ்சம் நெகட்டிவில் வர சீனு, பட் இருந்தாலும் நிறைய சீரியலில் பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க சீரியலில் ப்ரெக்னென்சி அந்த மாதிரி ட்ராக் இல்லைனாலும் அந்த ப்ரெக்னென்சி அப்படியே அவங்க கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ண டீம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஆலியா மனசா, நம்மளுடைய ஹேமா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான செலிப்ரிட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன திரையில் எனக்கு பிடிச்ச முதல் விஷயம் இதுதான். சரி, உங்களுடைய கருத்துக்கள். வைஷாலிக்கும் சத்யதேவுக்கும் அங்கே கண்மணிக்கும் அஸ்வத்துக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். ஸ்டேடியம்.